கோயம்புத்தூர் காருண்யா காலேஜ்ல பூனையை தூக்கி 3வது மாடியிலேருந்து வீசின பையனையும் அந்த வீடியோ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸையும் காலேஜ் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான லெட்டரையும் காமிச்சிட்டாங்க. இவங்க மேல எஃப்ஐஆரும் போடப்படும். இதையே பண்றதுக்கு சவிதா காலேஜுக்கு மட்டும் என்ன நோகுதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களோட ஸ்டூடெண்டோ ஸ்டாஃபோ ஒரு தப்பு பண்றாங்கன்னா அது ஆப்வியஸ்லி யாரோட கையிலுமே கிடையாது. ஆனா அதை எவிடன்ஸோட ஒரு கம்ப்ளைண்டா உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறப்ப ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்தாதானே அங்க ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு தப்பும் பண்ணிட்டு தப்பு பண்ணவனை காப்பாற்றவும் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை எஸ்கலேட் தானே ஆகும். அதே இடத்துல அங்க நாய்க்குட்டிக்கு பதிலா ஒரு மனுஷ குழந்தை இருந்திருந்தா இந்த இடத்துல ஆக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். மோஸ்ட்லி இவனுங்களே டிஸ்மிஸும் பண்ணிருப்பானுங்க. இந்நேரம் எஃப்ஐஆர் ஆல்ரெடி போலீஸும் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல அது நாய் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் சிச்சுவேஷன் மாறுது. இந்த பிரிவினைவாதத்தை தான் நான் எதிர்க்கிறேன். டிஸ்கிரிமினேஷனை தான் நான் எதிர்க்கிறேன். தப்பு ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே சட்டப்படியும் குற்றம் அப்படிங்கிற பட்சத்துல ஏன் இவ்வளோ டிலே, இவ்வளோ டிஃபென்ஸ்? உண்மையால அன்னைக்கு ப்ரொடெஸ்ட் பண்றப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு 150-200 ஸ்கூல் காலேஜ்ல சீஃப் கெஸ்டா போய் அனிமல் ரைட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் பத்தி எஜுகேட் பண்ணியிருக்கேன். 2 வருஷம் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவோட எஜுகேஷன் ஆஃபீஸரா இருந்திருக்கேன். சோசியல் சேஞ்சுக்கான மிகப்பெரிய டூல் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்களை எஜுகேட் பண்றது தான் அப்படிங்கறத ஆணித்தரமா நம்புறவன் நான். என்னையே கூப்பிட்டு ஒரு காலேஜ் வாசல்ல உட்கார வச்சு உங்க காலேஜ் ஒழிகன்னு கத்த வச்சிட்டீங்க பாத்தீங்களா? அந்த 3 பேரை காப்பாத்தி நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க அப்படின்னு எனக்கு புரியல. எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃபும் எனக்கு நிறைய இன்சைட் இன்ஃபர்மேஷன் அமிச்சிங்க. மேனேஜ்மெண்ட் போட்டு ஒரு பையனை அடிக்கிற வீடியோ